ஸ்கூட்டரை பொறுத்தவரை பிக்கப் கம்மியாக இருந்தாலோ வைப்ரேஷன் அதிகமாக இருந்தாலோ அதுக்கு மெயின் ரீசன் கிளச் பிளேட் இல்லைன்னா கிளச் ஷூ பெல்ட்னு இந்த பார்ட்ஸில் தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா மெக்கானிக் செட்டில் கொடுத்து கிளச் பிளேட் செக்ஷனை செக் பண்ணி பார்க்க சொன்னேன். இப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகிருக்குன்னு. எஸ், நம்ம கெஸ்ஸிங் சரி தான். பைக் பெல்ட்டோட எட்ஜ் எப்படி டேமேஜ் ஆகி பிஞ்சு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதனால தான் பைக் ஓடுறப்போ வைப்ரேட் ஆகிருக்கு. பட் பைக் வைப்ரேட் ஆகிறதுக்கு இது மட்டுமே ரீசன்னு சொல்லிட முடியாது. கிளச் பிளேட்டில் இருக்க கிளச் ஷூ தேஞ்சிருந்தாலும் பைக் வைப்ரேட் ஆகலாம். இந்த பைக்கோட கிளச் ஷூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. புதுசாக சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. பட் அதை நல்லா உத்து பாருங்கள். கிளச் ஷூ ரொம்பவே ஷைனிங்காக கண்ணாடி மாதிரி பலன்னு இருக்குது. ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது. சொரன்னு இருந்தால் தான் ஒரு கிரிப் இருக்கும் பைக் பிக்கப் ஆகிறதுக்கு. ஸோ என்னோடய பைக் வைப்ரேட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பெல்ட் டேமேஜ் ஆனதும் கிளச் ஷூ ஷைனிங்காக இருக்கிறது தான் ப்ராப்ளம். அட் த சேம் டைம் கார்பரேட்டரில் ஃபியூல் மிக்சர் அண்ட் ஏர் ஃப்ளோ கரெக்டாக இல்லாமல் இருந்தாலும் பைக் வைப்ரேட் ஆகலாம். உங்களோட பைக்கில் பெல்ட் நல்லா இருந்து கிளச் ஷூ நல்லா இருந்து பைக் வைப்ரேட் ஆச்சுன்னா கார்பரேட்டரில் இருக்க ஃபியூல் அண்ட் ஏர் ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை சரியாகலாம். பட் அதை நீங்கள் பண்ணாமல் செட்டில் கொடுத்து பண்ணுறது பெட்டர். ஓகே, நம்ம இப்போ பைக் வைப்ரேட் ஆக என்ன ரீசன்னு பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண பார்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மண்ணெண்ணெயில் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் ஆயில் கிரீஸ்னு ஏதாவது இருந்தால் அது கூட பைக் பிக்கப் கம்மியாக ரீசனாக இருக்கலாம். அப்புறம் இந்த பாகத்தை பெட்ரோலில் வாஷ் பண்ணணும். இதில் இருக்க கிரிஸ் அண்ட் ஆயில் எல்லாம் ரிமூவ் ஆகி க்ளீன் ஆகிடும். அப்புறமா வாஷ் பண்ண எல்லா பார்ட்ஸையும் ஹை ப்ரெஷர் ஏரில் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட், கிளச் ஷூ ஷைனிங்காக இருந்தால் பிக்கப் கம்மியாக இருக்கும்னு சொன்னேன்ல. இப்போது அந்த ஷைனிங்கை எப்படி இல்லாமல் ஆகலாம்னு பார்க்கலாம். இது மாதிரி சேண்ட் பேப்பர் அண்ட் பிளேட் வச்சு கிளச் ஷூவை நல்லா ரப் பண்ணி இப்படி சொரன்னு பண்ணலாம். நெக்ஸ்ட், கிளச் பிளேட் கவரையும் ரிமூவ் பண்ணி அதில் இருக்க ஆயில் அண்ட் கிரீஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி நல்லா மண்ணெண்ணெயில் வாஷ் பண்ணணும். அப்புறமா அதை வாட்டர் வாஷ் பண்ணி அதையும் ஏரில் ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட், இந்த சின்ன ரோலர் எல்லாத்தையும் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் லைட்டாக கிரீஸ் தடவி பழைய மாதிரியே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், புதுசாக பெல்ட்டை மாட்ட முன்னாடி நல்லா அதை ரவுண்ட் ஷேப்புக்கு ஷேப் பண்ணிவிட்டு மாட்டணும். அப்புறம் கிளச் பிளேட்டுக்கு நல்லா கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதில் பெல்ட்டை மாட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பைக் ரெடி ஆச்சு. இப்போ பாருங்கள், கிளச் ஷூ ஸ்லிப் ஆகாமல் எப்படி ஸ்பீடாக பைக் வீல் சுற்றுது. ஸோ உங்கள் பைக்லேயும் இந்த பிக்கப் அண்ட் வைப்ரேஷன் ப்ராப்ளம் இருந்தால் இனி அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கு முன்னாடி தென்னறி என்னோட பைக் இப்போ சும்மா காற்றா பறக்குது. அதோட பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை மிஸ் பண்ண பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.